ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சி ப்ரோக்ராமிங்கில் ஹெடர், மெயின் ஃபங்க்ஷன், printf அண்ட் scanf அண்ட் டேட்டா டைப்ஸ் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன். ஸோ இந்த வீடியோவில் இதுதான் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இப்போ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஹெடர் அண்ட் மெயின் ஃபங்க்ஷன். நம்ம சியில் வந்து யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி சி ப்ளஸ் ப்ளஸ் யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ண மாட்டோம். டேரெக்டாக ஹெடர், நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன், அப்புறமா நடுவில் வந்து எதுனா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்ஸ் இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த சாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. ஹேஷ் இன்க்ளூட் இதுதான் ஹெடர் ஃபைல்ஸை இன்க்ளூட் பண்ணுறதுக்கான கீவேர்ட் ஹேஷ் இன்க்ளூட். நீங்கள் ஹேஷ் இன்க்ளூட் கொடுத்துட்டு ஓப்பன் லைக் கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஹெடர் டிஃபால்ட்டாக இருக்குன்னு காமிக்கும். நம்ம இப்போ வந்து stdio ஹெடர் எடுத்துக்கலாம். அது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட்டோட ஹெடர் டாட் ஹெச். ஸோ இது என்ன பண்ணணும், இதில் தான் நம்மளுக்கு வந்து இப்போ பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் லைக் printf, scanf அதெல்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஹெடர் முடிச்சிட்டோம். இப்போ ஹெடர் முடிச்சாச்சு. இப்போ மெயின் ஃபங்க்ஷன் போகலாம். மெயின் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் வந்து ஃபங்க்ஷன் டேட்டா டைப் முதல்ல இருக்கும். அப்புறம் ஃபங்க்ஷன் நேம், இது வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன் நேம். ஸோ இது வந்து மெயின் ஃபங்க்ஷன் மேலே இன்ட் மெயின். ஸோ இது வந்து டேட்டா டைப், இது வந்து ஃபங்க்ஷன் நேம், இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராண்டிசிஸ் இங்கே. இதுதான் ஃபார்மேட் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷனுக்காக. ஸோ எவ்ரி ஃபங்க்ஷனுக்கு அந்த அந்த செக்மெண்ட் ஆஃப் கோடுக்கு ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் கர்லி பிரேசஸ் நம்ம போடணும். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது வந்து இந்த ஃபங்க்ஷனோட கோடு, அதாவது ஃபங்க்ஷன் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் printf யூஸ் பண்ணி பார்க்கலாம். printf கொடுத்துட்டு இங்கே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டில் நம்ம ஓப்பன் கொட்டேஷன்ஸ் கொடுத்து க்ளோஸ் கொட்டேஷன் அது ஆட்டோமேட்டிக்காக விஎஸ் கோட் ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ நல்ல வந்து எதனா ஒரு டெக்ஸ்ட் சம்திங் நம்ம டைப் பண்ணிக்கலாம், லைக் ஹலோ வேர்ல்ட். we usually start with this. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு பாருங்க, ஹலோ வேர்ல்டு. இங்கே என்ன டைப் பண்ணுமோ அது அப்படியே இங்கே வந்துடும். இது இது இங்கே என்ன இருக்கோ அப்படியே தான் வரும். உங்களுக்கு கேஸ் சென்சிட்டிவ் அது எதுவும் கிடையாது. ஆனால் நம்ம கோட் வந்து கேஸ் சென்சிட்டிவ். எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்க, ஹேஷ் இன்க்ளூடுக்கு ஐயை மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணுறேன், எரர் வருது பாருங்க. இங்கே எரர் வந்து உங்களுக்கு தெரியும் என்ன எரர் சொல்லுதுன்னு. இன்கம்பேட்டபிள் implicit டிக்ளரேஷன் ஆஃப் பில்டிங் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பில்டிங் ஃபங்க்ஷன் printf வந்து இது நீங்கள் எங்கேயுமே டிக்ளேர் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஏன்னா இந்த printf ஃபங்க்ஷன் வந்து இந்த stdio தான் இருக்குது. ஸோ அந்த stdio ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஹேஷ் இன்க்ளூட் வேணும். ஆனால் ஹேஷ் இன்க்ளூடுக்கு ஐ வந்து கேபிட்டலில் போட்டோம், ஸோ அது வந்து இன்வாலிட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் தான். ஸோ இப்போ திருப்பி இதை ரன் பண்ணோம்னா ரன் ஆகும். ஸோ அது அப்புறமா ரன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து டேட்டா டைப்ஸ் போகலாம். ஸோ இப்போ வந்து டேட்டா டைப் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இன்ட், that means integer. அதே மாதிரி ஃபார் கேரக்டர் வந்து கேர், அண்ட் ஃபார் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் லைக் 1.20 அந்த மாதிரி சின்ன ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ்க்கு ஃப்ளோட், அண்ட் ஃபார் லார்ஜர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ஸ் நம்பர் டபுள். ஸோ இத்தனை டேட்டா டைப்ஸ் இருக்கு நம்மளுக்கு. அதே மாதிரி யூசர் டிஃபைன் டேட்டா டைப்ஸும் நம்மளால டிக்ளேர் பண்ணிக்க முடியும். பட் ஃபார் நவ் லெட் மீ கோ வித் திஸ் பேசிக். ஸோ இப்போ வந்து இன்டீஜர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ட் முதல்ல டேட்டா வேரியபிள் டிக்ளரேஷன் பார்க்கலாம். ஃபார்மேட் வந்து டேட்டா டைப் அண்ட் வேரியபிள் நேம் அண்ட் நம்ம இங்கேயே என்னும் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே வெறும் இங்கே வெறும் டிக்ளேர் பண்ணிட்டு அப்கமிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம இனிஷியலைஸும் பண்ணிக்க முடியும். ஆர் அதர்வைஸ் இங்கே நம்மளால இனிஷியலைஸும் பண்ணிக்க முடியும், நம்பர் கொடுத்து ஈக்குவல் டு சைன் அப்புறமா. ஸோ இட்ஸ் டூ வே ஆஃப் இனிஷியலைசிங். ஸோ லெட் மீ கோ வித் திஸ். ஸோ இப்போ இன்டீஜர் டிக்ளேர் பண்ணுறேன், int of x equal to 10. ஸோ ஐ ஹவ் டிக்ளேர் பண்ணிட்டேன், அதை as well as இனிஷியலைஸும் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த எக்ஸை வந்து அவுட்புட் ஸ்க்ரீன் எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னா we have a thing called formatting. printfல நம்ம வந்து அவுட்புட் கொடுக்கறதுக்கு ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணுவோம். லைக் ஃபார் இன்டீஜருக்கு வந்து mod d, அதே மாதிரி கேரக்டருக்கு mod c, அண்ட் ஃபார் string is nothing but a set of characters, அது வந்து mod s, and for floating points it's mod f. Okay, that's all. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே எக்ஸ் வந்து அவுட்புட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர், ஸோ mod d யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இங்கே mod d டிக்ளேர் பண்ணிட்டோம்.
இந்த எக்ஸோட வேரியபிள் எப்படி இந்த பிரிண்ட் ஆஃப் எடுத்துட்டு வரதுன்னா ஆஃப்டர் எண்டிங் வித் வித் கொட்டேஷன்ஸ் புட் கமா அப்புறம் எக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ் தான் இந்த வேரியபிள். ஓகே, இந்த எக்ஸ் தான் இது கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸ் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல ரீப்ளேஸ் ஆகிடும். மாட் டீன்ற அந்த அந்த பிளேஸ்ல எக்ஸ் வந்து ரீப்ளேஸ் ஆகும், பிரிண்ட் ஆகும். பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இந்த மாட் டி இருக்க வேண்டிய இடத்துல 10 இருக்கு, பிகாஸ் எக்ஸோட வேல்யூ வந்து 10. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ இதே மாதிரி நம்மளால கேரக்டருக்கும் பண்ண முடியும், ஃப்ளோட்க்கும் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்களே ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, அதில் ஆன்சரு. அண்ட் இப்போ என்ன பண்ணுறதுன்னா ஸ்கேன்எஃப் பண்ணணும். ஸ்கேன்எஃப் எதுக்குன்னா டு கெட் அன் இன்புட் ஃப்ரம் தி யூசர். இப்போ வந்து நம்ம வந்து வெறும் அவங்களுக்கு காமிச்சிட்டு தான் இருக்கோம். அவங்க எதனா நம்மளுக்கு கொடுக்கணும், அவங்க டேட்டா வந்து இனிஷியலைஸ் அவங்களே பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு நம்ம ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்கேன்எஃப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் மாதிரி தான். ஸ்கேன்எஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துரும். ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம இந்த ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த ஃபார்மேட் வந்து இன்டீஜருக்கான ஃபார்மேட். ஸோ தட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார் ஸ்கேன்எஃப். அதே மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கொட்டேஷன்ஸ் நம்ம இப்போ வந்து யூசருக்கு வந்து இன்டீஜர் வாங்குறோம்னா மாட் டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைக் இந்த வேர்டிங்ஸ் எதுவுமே இங்கே ஸ்கேன்எஃப் எடுத்துக்காது, வெறும் மாட் டி கமா இந்த மாட் டியோட வேல்யூ, அதாவது கொடுக்குற வேல்யூ எந்த வேரியபிளுக்கு அசைன் ஆகணும். ஸோ இப்போ வந்து இங்கே நம்ம எக்ஸ்ன்ற வேரியபிளுக்கு வந்து இப்போ அசைன் ஆகணும்னு வச்சுருக்கோம். இது ஆம்பர்சன்ட் எதுக்குன்னா அது லெட்டராக சொல்கிற அப்புறமா. ஸோ ஸ்டாண்டர்ட் லைக் ஸ்கேன்எஃப்னா வேரியபிளுக்கு முன்னாடி ஆம்பர்சன்ட் போடணும். ஸோ இந்த இந்த வாங்கின எக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறோம். இந்த ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, இங்கே பிளாங்காக இருக்கா. ஸோ இப்போ நம்ம நம்பர்ஸ் டைப் பண்ணுவோம். 156 என்டர் கொடுத்தீங்கன்னா ஹலோ வேர்ல்ட் 156 கண்டு பாருங்க. இப்போ வந்து இது வந்து லைக் சம்திங் லைக் ஒரு மாதிரி இன்ட்ராக்ஷனே இல்லை. அதனால என்ன பண்ணலாம், முன்னாடி ஒரு பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். லைக் என்டர் தி நம்பர் கொடுத்து ஸோ திருப்பி ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, சொன்னால கடைசியாக செமிகோலன் கூட மாற்றக்கூடாது. இப்போ பாருங்க இன்ட்ராக்டிவா இருக்கு, அதுவே கேட்குது என்டர் தி நம்பர் 156. ஸோ ஹலோ வேர்ல்ட் 156. This is how we will get and put variables terminals. So that's all for today. மற்ற என்ன டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. I will try to answer it as far as possible. And சொன்னது எதுவும் தப்பாக இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்க. I will correct myself also. Thank you.